பேசும் கண்ணாடி. மாயா ஒரு சாதாரண கல்லூரி மாணவி. ஒரு நாள் அவள் நண்பிகளுடன் பழைய பொருட்கள் விற்கும் சந்தைக்கு போனாள். அங்கே ஒரு மூலையில் தூசிப்பட்ட ஒரு அழகான பழைய கண்ணாடி அவளுக்கு கண்ணில் பட்டது. இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க, நீ வாங்கிக்கோ, சீப் கொடுத்துறேன் என்றான் கடைக்காரன். மாயாவுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு. அவள் அந்த கண்ணாடியை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தாள். அந்த இரவு மாயா படுக்கைக்கு செல்லும் முன் கண்ணாடி முன்னால் நின்று தன்னை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று மாயா. அவள் அதிர்ந்து திரும்பினாள். யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடி. நான் தான் பேசுறேன். மாயாவின் இதயம் வேகமாக துடித்தது. யார் நீ? நான் ஒரு சாதாரண கண்ணாடி இல்லை, உன் எதிர்காலத்தை பார்க்க முடியும். மாயா முதலில் நம்பவில்லை. ஆனால் கண்ணாடி அவளுக்கு சில விஷயங்கள் சொன்னது. அடுத்த நாள் அவளுக்கு நடக்கப் போகும் சிறிய விஷயங்கள் எல்லாமே சரியாக நடந்தது. அவள் ஆச்சரியப்பட்டாள். நீ என்னை ஹெல்ப் பண்ணுவியா? ஆமாம், ஆனா நான் சொல்வதை கேள். அடுத்த சில நாட்களில் மாயா கண்ணாடி சொன்னதை பின்பற்ற ஆரம்பித்தாள். அவளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தது. எக்ஸாம் இல் டாப், ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்பெக்ட், எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் ஒரு நாள் கண்ணாடி ஒரு விசித்திரமான விஷயம் சொன்னது. நாளை அந்த வழியில் போகாதே. ஏன்? நான் சொல்வதை கேள். மாயா குழம்பினாள். ஆனால் கியூரியாசிட்டி காரணமாக அவள் அதே வழியில் போனாள். அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆல்மோஸ்ட் நடந்தது, ஆனால் கடைசியில் அவள் தப்பித்தாள். அவள் புரிந்து கொண்டாள். இந்த கண்ணாடி உண்மையிலேயே அவளின் எதிர்காலத்தை மாற்ற முயற்சிக்கிறது. அந்த இரவு மாயா கண்ணாடியை பார்த்து கேட்டாள். நீ ஏன் என்ன ஹெல்ப் பண்ணுற? சில நொடிகள் அமைதி. பின்னர் கண்ணாடி மெதுவாக சொன்னது. ஏனெனில் நான் தான் நீ. மாயா அதிர்ச்சியில் உறைந்தாள். கண்ணாடியில் தோன்றியது ஒரு பெரிய வயதான மாயாவின் முகம். கண்ணீர் கலந்த கண்கள். நான் உன் ஃபியூச்சர். நான் செய்த தவறுகளை நீ செய்யாததுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். மாயா பயந்து போனாள். அப்போ என்ன நடக்கப் போறது? நீ என்னை முழுமையாக நம்பினா உன் வாழ்க்கை பர்ஃபெக்ட் ஆகும். ஆனா ஒரு நாள் நீ உன் டெசிஷன் எடுக்க மறந்துடுவ. மாயா அமைதியாக இருந்தாள். அவள் உணர்ந்தாள். இந்த கண்ணாடி அவளின் வாழ்க்கையை நல்லதாக்கலாம். ஆனால் அது அவளின் சுதந்திரத்தையே எடுத்துக்கொள்ளும். அடுத்த நாள் மாயா கண்ணாடியை எடுத்துக்கொண்டு அதை உடைத்தாள். கண்ணாடி உடையும் போது ஒரு குரல். நீ ஒரு பெரிய தவறு பண்ணிட்டே. மாயா பயந்து நின்றாள். ஆனால் மெதுவாக சிரித்தாள். இது என் வாழ்க்கை, என் ஃபியூச்சர், நான் தான் முடிவு பண்ணுவேன். கண்ணாடி உடைந்த பிறகு மாயா வெளியே போனாள். அந்த சேம் ரோட் இல் நடந்தாள். இந்த முறை ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனால் அவள் எழுந்து நின்றாள். சிறிய காயம்தான். அவள் சிரித்தாள். சரி, இது தான் ரியல் லைஃப். மிஸ்டேக்ஸ் ஓடத்தான் நாம க்ரோ ஆகிறோம். மாரல். எதிர்காலத்தை மாற்ற யாராவது முயற்சி செய்தாலும் உன் வாழ்க்கையை நீயே வாழ வேண்டும்.